ஜப்பான் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்று. இன்றைக்கு சுமார் 12.3 கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். ஆனாலும் இந்த மக்கள் தொகை ஜப்பானின் முழு நிலப்பரப்பிலும் சமமாக பரவவில்லை. உண்மையிலேயே ஜப்பான் உலகிலேயே மிகவும் விசித்திரமான மக்கள் தொகை அமைப்பை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. காரணம், நாட்டின் பெரும்பாலான மக்கள் ஒரு நீளமான குறுகிய பகுதியில்தான் வாழ்கிறார்கள். இந்த பகுதி ஜப்பானின் தெற்கு மற்றும் கிழக்கு கரையோரமாக நீள்கிறது. இதில்தான் டோக்கியோ, ஒசாகா, கியோட்டோ, ஹிரோஷிமா போன்ற பெரிய நகரங்கள் அனைத்தும் வரிசையாக அமைந்துள்ளன. இந்த பகுதியை பொதுவாக பசிபிக் வளையம் என்று அழைப்பார்கள். ஜப்பானின் மொத்த நிலப்பரப்பில் இது 10% கூட இல்லாத ஒரு சிறிய பகுதி. ஆனாலும் நாட்டின் சுமார் 8 கோடி மக்கள் இந்த ஒரே பகுதிக்குள்ளேயே வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் மீதமுள்ள 90% நிலப்பரப்பில் வெறும் 4 கோடி மக்கள் மட்டுமே வாழ்கிறார்கள். ஒரே நாட்டுக்குள் இப்படி பெரிய மக்கள் அடர்த்தி வித்தியாசம் இருப்பது உலகளவில் அரிதான விஷயம். இதற்கு முதன்மையான காரணம் ஜப்பானின் நில அமைப்பு. ஜப்பான் உலகிலேயே மிகவும் மலைகள் நிறைந்த நாடுகளில் ஒன்று. நாட்டின் சுமார் 73% நிலப்பரப்பு மலைகளால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த மலைப்பகுதிகளில் பெரிய நகரங்கள் கட்டுவது கடினம். வீடுகள், சாலைகள், தொழிற்சாலைகள் அமைக்க அதிக செலவு தேவை. அதனால் மனிதர்கள் இயல்பாகவே சமநிலமான நிலப்பகுதிகளை தேடி குடியேறினார்கள். இந்த பசிபிக் வளையம் ஜப்பானில் இருக்கும் மிகப்பெரிய சமவெளி நிலங்களை இணைத்து கொண்டு செல்கிறது. டோக்கியோ இருக்கும் காந்தோ சமவெளி, நகோயா இருக்கும் நோபி சமவெளி, ஒசாகா, கியோட்டோ இருக்கும் கன்சாய் சமவெளி. இந்த 3 பகுதிகளில்தான் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். குறிப்பாக காந்தோ சமவெளியில் இருக்கும் டோக்கியோ நகர பகுதி மட்டும்தான் உலகிலேயே மிக அதிக மக்கள் வாழும் நகர பகுதி. நில அமைப்புடன் சேர்ந்து கடல் துறைமுகங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜப்பானின் பசிபிக் பக்கத்தில் உலகிலேயே மிகச்சிறந்த இயற்கை துறைமுகங்கள் சில இருக்கின்றன. டோக்கியோ வளைகுடா மற்றும் ஒசாகா வளைகுடா ஆழமானவை, பாதுகாப்பானவை, மேலும் பெரிய கப்பல்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. முக்கியமாக இந்த துறைமுகங்கள் நேரடியாக பெரிய சமவெளி நிலங்களோடு இணைந்திருக்கின்றன. அதனால் வர்த்தகம், தொழில், வேலைவாய்ப்புகள் அனைத்தும் இந்த பகுதிகளிலேயே குவிந்தன. இதற்கு மாறாக ஜப்பானின் மேற்கு பகுதி கடற்கரை இவ்வளவு வசதியானது இல்லை. அங்கு பெரிய துறைமுகங்கள் குறைவு. சமவெளி நிலங்களும் குறைவாக இருப்பதனால் பெரிய நகரங்கள் வளர வாய்ப்பில்லாமல் போனது. அதனால் மக்கள் இயல்பாகவே பசிபிக் பக்கத்தை நோக்கி நகர்ந்தார்கள். ஜப்பானின் உள்நாட்டு ஆறுகளும் மக்கள் தொகை விநியோகத்தில் ஒரு பங்கு வகிக்கின்றன. ஜப்பானின் பெரும்பாலான ஆறுகள் மலைகளில் உற்பத்தியாகக்கூடியவை என்பதால் அவை நீண்ட தூர போக்குவரத்துக்கு பயன்படவில்லை. ஆனால் இதை ஈடு செய்யும் வகையில் ஜப்பானுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்தது. அதுதான் செட்டோ உள்கடல். இந்த உள்கடல் பழங்காலத்திலிருந்தே பாதுகாப்பான கடல் போக்குவரத்து வழியாக இருந்தது. இதன் கரையோரங்களில் பல நகரங்கள் வளர்ந்தன. இந்த கடல்தான் பல நூற்றாண்டுகளாக ஜப்பானின் வர்த்தக அமைப்பாக செயல்பட்டது. வரலாறும் இந்த மக்கள் தொகை அமைப்பை உறுதிப்படுத்தியது. தொகுகாவா ஆட்சி காலத்தில் அரசியல் மையம் கியோட்டோவிலிருந்து எடோ என்ற நகரத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த எடோதான் இன்றைய டோக்கியோ. இதனால் காந்தோ சமவெளியில் மக்கள் தொகை வேகமாக அதிகரித்தது. மேலும் ஆட்சியாளர்கள் அடிக்கடி எடோவுக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் சாலைகள், விடுதிகள், சந்தைகள், நகரங்கள் அனைத்தும் இந்த பசிபிக் வளையத்திலேயே வளர்ந்தன. மேலும் காலநிலையும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஜப்பானின் பசிபிக் பக்கம் குளிர்காலத்தில் மென்மையான காலநிலையை கொண்டது. ஆனால் மேற்கு பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும். இந்த பனிப்பொழிவு காரணமாக அங்கு வாழ்வதும் விவசாயம் செய்வதும் கடினமாகிறது. அதனால் மக்கள் அதிகமாக பசிபிக் பக்கத்தில் குடியேறினார். இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து ஜப்பானின் மக்கள் தொகையை ஒரு குறுகிய வளையத்திற்குள் குவித்துவிட்டது. அதனால்தான் இன்று அந்த பகுதியில் மிகச்சிறந்த ரயில் இணைப்புகள், வேகமான போக்குவரத்து வசதிகள், அதிக வேலைவாய்ப்புகள் உள்ளன. மொத்தத்தில் ஜப்பானில் மக்கள் எங்கே வாழ வேண்டும் என்பதை அரசியல் மட்டுமல்ல, இயற்கையும் சேர்ந்தேதான் தீர்மானித்திருக்கிறது.